ChatGPT. இது வந்து ஏஐ வேர்ல்ட்ல வந்து அறிமுகமான ஒரு ஃபர்ஸ்ட் ஏஐன்னே சொல்லலாம். அதாவது இது பொதுமக்களுக்கு கிடைச்ச ஒரு வரம்னே சொல்லலாம். இது எப்ப கிரியேட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2022 நவம்பர்ல வந்து லான்ச் ஆன உடனே வெறும் 5 நாள்லயே வந்து 10,00,000 யூசர்ஸ் வந்து இத வந்து யூஸ் பண்ண வழங்கிட்டாங்க. ஸோ இத வந்து ஒரு என்ன சொல்ல ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங்காவே இருந்துன்னு கூட நாங்க சொல்லலாம். இப்ப நாங்க பார்ப்போம். இந்த ChatGPTய யூஸ் பண்ணி நாங்க எப்படியான விஷயங்கள வந்து செஞ்சு கொள்ளலாம். அதே மாரி என்னென்ன விஷயங்களுக்கு வந்து இவர யூஸ் பண்ணிக்கொள்வோம்ன்னு சொல்லி நாங்க இனி பார்ப்போம். ஸோ இதுல முதலாவது விஷயம், கோட் எழுதுறதுல வந்து இவர நாங்க ஒரு கிங்ன்னே சொல்லலாம். அதாவது சாஃப்ட்வேர் டெவலப்மென்ட்ல இவர் ஒரு கிங். அதாவது இப்ப நீங்க எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, பைத்தான், ஜாவாஸ்கிரிப்ட், HTML இதுல எந்த லாங்குவேஜையும் வந்து கோட் எழுதும். அதே மாரி எக்ஸ்ப்ளைன் பண்ணும். அதே மாரி இப்ப நீங்க ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மென்ட்ல எந்த ஒரு பக்ஸையும் வந்து இவர் ஃபிக்ஸ் பண்ணுவார். ஸோ டெவலப்பர்ஸ்ல ஒரு ட்ரீம் டூல்ன்னு சொல்லியே நாங்க வந்து இவர சொல்லலாம். ஸோ அடுத்த ஒரு முக்கியமான என்ன விஷயத்துக்கு வந்து இவர யூஸ் பண்ணலாம் வந்து கிரியேட்டிவ் ரைட்டிங்ல வந்து இவர் ஒரு எக்ஸலன்ட்டான ஆள். இவர் என்ன செய்வாருன்னா பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டோரி எழுதுறதுக்கு நாங்க யூஸ் பண்ணலாம். அதே மாரி ஏதாச்சும் ஒரு சாங்கோட லிரிக்ஸ் வேணும்னு கேளுங்க. அதே மாரி மார்க்கெட்டிங் சம்பந்தமான என்ன ஒரு விஷயத்துக்கு வந்து நாங்க இவர வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெப் ப்ரௌசிங், இமேஜ் ஜெனரேஷன், கோட் எக்ஸிகியூஷன் வச்சு யூஸ் பண்ணிக்கொள்ள வேணும்னா வந்து நீங்க இந்த ChatGPTய வந்து யூஸ் பண்ணக்கூடியமா இருக்கும். ஸோ நீங்க என்னதான் வந்து இவர் வந்து இப்படியான எல்லா விஷயங்கள்ல கிங்கா இருந்தாலும், இவரும் வந்து என்ன செய்வாருன்னா, சில டைம்கள்ல வந்து சின்ன சின்ன மிஸ்டேக்கள விடுவார். ஸோ அதுகள் என்னன்னு சொல்லி நாங்க இனி பார்ப்போம். அதுல முதலாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில நேரங்கள்ல வந்து நீங்க கேட்கிற ஒரு சின்ன கேள்வி கூட என்ன செய்வாருன்னா, அ பிழையான தகவல வந்து என்ன செய்வேன்னா, கான்ஃபிடென்ட்டா சொல்லுவேன். ஸோ இத நாங்க என்னன்னு சொல்லுவோம்னு சொன்னா, ஹலுசினேஷன்னு சொல்லுவோம். உங்களுக்கு மிகவும் இம்பார்ட்டான விஷயத்த வந்து இந்த ChatGPT ஏஐட்ட இருந்து கேட்டு பெற்றுக்கொள்வீங்கன்னா, ஸோ அத வந்து சில நேரங்கள்ல வந்து நீங்க வெரிஃபை பண்ண வேண்டிய தேவை வந்து உங்களுக்கு என்ன சொல்றேன்டா வந்து அவசியமா இருக்கும். ஸோ எல்லா நேரங்கள்லயும் வந்து இப்படியான தவறுகள விட மாட்டேன். சின்ன சின்ன இடங்கள்ல வந்து சின்ன சின்ன மிஸ்டேக்குகள பண்ணுவேன். ஸோ அப்படியான இடங்கள்ல வந்து நாங்க கொஞ்சம் அந்த எடுக்கிற இன்ஃபர்மேஷன வந்து வெரிஃபை பண்ணி கொள்ளணும். அடுத்த விஷயம் வந்து இவர வந்து யூஸ் பண்ணும்போது நாங்க என்ன இன்னொரு பிரச்சனைனா வந்து லிமிட்டட் அமௌண்ட் அளவு சட்டத்த வந்து நாங்க செஞ்சு கொள்ளக்கூடியது. அதாவது இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து நாங்க வந்து ஏஐயோட வந்து சாட் பண்ணி கொண்டிருக்கிறோம்டா, ஒரு லிமிட்டட் அமௌண்ட் அளவு சட்டத்த வந்து நாங்க செஞ்சு கொள்ளக்கூடியமா இருக்கும். அப்படி இல்லாம நாங்க இந்த ChatGPTயோட வந்து இந்த அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணோம்னா, மந்த்லி வந்து நாங்க பே பண்ணக்கூடிய மாரி இருக்கும். ஸோ இப்படியான சின்ன சின்ன ட்ராபேக் கூட இவர்ல வந்து இருக்குது. அடுத்த விஷயம் வந்து இந்த கோடிங் அல்லது டெக் ப்ராஜெக்ட்ஸ் அல்லது இந்த கிரியேட்டிவ் கன்டென்ட் கிரியேஷன் இதுக்கெல்லாம் வந்து இவரைத்தான் நாங்க வந்து ஒரு நம்பர் 1 ஆள் என்று வந்து சொல்லலாம். ஸோ டெவலப்பர்ஸ் மட்டும் இல்லாம ஸ்டூடெண்ட்டுக்கும் அதே மாதிரி கன்டென்ட் கிரியேட்டருக்கும் வந்து இது ஒரு மிக ஒரு யூஸ்ஃபுல்லான டூலா இருக்கும். ஸோ நீங்களும் வந்து இந்த ChatGPTய யூஸ் பண்ணி இவர்ல இருக்கிற நன்மைகளை வந்து பெற்றுக்கொள்ளுங்க.